இந்த அதிகாலை வேத ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மறுபடியும் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நாளின் அதிகாலை பொழுதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தர், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லியிருக்கிறீரே. இவ்வளவு மகத்துவமான தேவன், அண்ட சராசரங்களும் கொள்ள முடியாத தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு காலையிலேயும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிற நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பார்க்கும்போது எங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும், அடியார் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நடுங்க கீழ்ப்படிய கிருபை தாரும். நீர் எங்களோடு இடைபடும், எங்களை தொடும், எங்களை மாற்றும், எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பை குறித்து பல்வேறு காரியங்களை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு எவ்விதமாக ஆரம்பிக்கிறது, தேவனுடைய அன்பிலே எவ்விதமாக தடுமாற்றம் வரும், தேவனுடைய அன்பு எவ்விதமாக மற்றவர்களை தொடுகிறது என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். என்னன்னா, தேவனுடைய அன்பு எவ்விதமாக தேவைகளை சந்திக்கிறது, தேவைகளை சந்திக்கும் தேவனுடைய அன்பு. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரை நோக்கி அநேக கேள்விகள் அநேகர் கேட்கிறார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு பல்வேறு விதமான நோக்கங்கள் உண்டு. இந்த லூக்கா 10வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவன் கேட்கக்கூடிய கேள்வி அவரை சோதிப்பதற்காக கேட்டான். அவர் என்ன பதில் சொல்கிறார் என்ற அடிப்படையிலே அவரிடத்திலே மறுபடியும் கேள்வி கேட்கலாம் என்று யோசிக்கிறாங்க. இன்றைக்கு வேதாகமத்தை படிக்கும்போது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கலாமா என்ற ஒரு டிபேட் உண்டு, ஒரு வாக்குவாதம் மக்கள் மத்தியில் உண்டு. வசனத்தை படிக்கும்போது கேள்வி கேட்டு படிக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா ஹெர்மெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வசனத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்வதற்கு 7 விதமான கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. 7 ஃபேக்ட் ஃபைண்டிங் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 விதமான உண்மைகளை அறிய பயன்படும் கேள்விகள். யாருக்கு எழுதப்பட்டது, எங்கே எழுதப்பட்டது, ஏன் அவ்விதமாக சொல்லுகிறார்கள், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று எந்த அளவுக்கு கேள்விகளை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழமாக வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவன் கேட்ட கேள்வி அவரை சோதிப்பதற்காக கேட்கிறான். 26ஆம் வசனத்தில் அவன் என்ன கேள்வி கேட்கிறான், அதை கேள்வி கேட்டதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன? அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று கேட்டார். அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவருடைய ஞானத்தை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏற்கனவே மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பதில் இருக்கிறது சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு மாணவர் முகாமில் இவ்விதமாக கேள்வி கேட்டேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதினது யாருன்னு கேட்டேன். ஒருத்தரும் பதில் சொல்ல. கேள்வியிலே என்ன இருக்கு? பதில் இருக்கிறது. அவ்விதமாக வசனத்திலே நாம் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. நித்திய ஜீவன் அடைவதற்கு பதில் இருக்கிறது. பதில் அறிந்திருந்த போதும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத அந்த வாலிபன் கேள்வி கேட்கிறான். உடனே அவன் பதில் சொல்றான். பாருங்களேன், 27ஆம் வசனத்தில் அவன் பதில் சொல்லுகிறான். அவன் மறுமொழியாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். தெளிவாக பதில் சொல்லிட்டான். பதில் தெரிந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர். பதிலை சொல்லி முடித்த உடனே ஆண்டவர்
ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? 28ஆம் வசனத்தில், அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். தேவனை நேசிப்பது என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டே கற்பனைகள் வருது. தேவனை நேசிக்க வேண்டும், அந்த அன்பை மற்றவரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அழகாக உத்தரவு சொன்னாய், அவனை பாராட்டுகிறாய், அப்படியே போய் செய்யின்னு சொல்லிடுறார். உடனே மறுபடியும் கேள்வி தொடர்கிறது. 29ஆம் வசனத்தில், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்றான். எனக்கு பிறன் யார் என்றான். என்னை நேசிப்பதை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, எனக்கு மற்றவர்கள் யார் என்று அவன் கேட்டான். இந்த கற்பனைகளை எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் என்ன சொல்றான்? நான் ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அவன் பேசுகிறான், நீதிமான் என்று பேசுகிறான். அப்போ ஆண்டவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பகுதிக்கு 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிக்கு வாரன் வியாஸ்பி எனப்பட்ட ஒரு வேத பண்டிதர் கொடுக்கக்கூடிய தலைப்பு இமிட்டேட்டிங் த லார்ட். இமிட்டேட்டிங் த லார்ட், கிறிஸ்துவை போல நடத்தல், கிறிஸ்துவை பிரதிபலித்தல், கிறிஸ்துவை போல நடத்தல். அதான் அந்த பகுதிக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு. இது ஒரு உவமையா அல்லது உண்மையாகவே நடந்த சம்பவமா? ஒரு கேள்வி. வேத பண்டிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இது உவமை அல்ல, இது உண்மையாகவே நடந்த சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சம்பவம் நடக்கிறது? ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு செல்கிறான். 30ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. அப்படியே அவன் பிரயாணப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான், திருடருடைய கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், குற்றுயிராக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் போய் பார்த்து இந்த எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய பாதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கும் அந்த பாதை பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு திருடர்கள் அங்கு இல்லை. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்கள் அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். 2 பக்கமும் கரடு முரடான மலைகள், கரடு முரடான பாதை, அதில் ஒரு சின்ன பாதையாக போகக்கூடிய ஒரு பாதை. யார் எங்கிருந்து வந்து தாக்குவார்கள் என்று யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு பாதை. கூகுளில் நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எதுவும் கற்பனை காவியங்கள் கிடையாது, ஏதோ இமேஜினேஷன் கிடையாது. நடந்த சம்பவம், எங்கு நடந்தது, எப்படி நடந்தது என்பதை ஆண்டவர் பேசுகிறார். உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அடித்து போட்டுட்டு அவன் கையில் உள்ளதெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆடையை கூட பிடுங்கிட்டு போயிட்டாங்களான்னு கேட்கலாம். அந்த நாட்களில் வஸ்திரம் மிகவும் விலையேறப்பெற்றது. பழைய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். திருமணத்துக்கு பரிசாக வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக நிபந்தனைலாம் போடுறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? 31ஆம் வசனத்தில், அந்த வழியாக தற்செயலாய் அந்த வழியாக வர்றதில்லை, திடீர் சடனா எதிர்பாராத விதமாக ஒரு மனிதன் அங்கே வருகிறான். அவன் யார்? அவன் ஆசாரியன். ஆசாரியன் என்பவன் தேவனுடைய ஆலயத்திலே பணிபுரியக்கூடியவன். தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவிலே நின்று ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது, ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் அங்கே வருகிறான். வரும்போது அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன் விலகி போனார்? நமக்கு அந்த காரணங்கள் சொல்லப்படல. ஆனால் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த மனிதன் மீது அவனுக்கு அக்கறை இல்லை. அந்த மனிதனை விட, காயப்பட்ட மனிதனை விட குற்றுயிரா இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. குற்றுயிரா இருக்கக்கூடிய மனிதன் சரியான நேரத்தில் கவனித்தால் அவன் காப்பாற்றப்படுவான். குற்றுயிரா இருக்கக்கூடிய மனிதன், அந்த உரிந்து போடப்பட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனை விட அவருடைய பணி மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆசாரியன் விலகி சென்று விட்டான். பக்கமாக விலகி போன ஆசாரியன். ஆண்டவர் அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். 32ஆம் வசனம், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியர்கள் யார்? தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தார். அந்த கோத்திரத்தின் சந்ததியிலே வந்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் லேவியர்களை பற்றி டீட்டெயில்டாக இருக்கு, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருகிறார், இந்த லேவியனும் பார்க்கிறார்,
ஆனால் இவர்கள் 2 பேருடைய பார்வையும் அந்த மனிதனுடைய தேவையை குறித்து எந்த விதத்திலேயும் அது அவர்களை பாதிக்கவில்லை. அவனும் என்ன செய்கிறான்? பக்கமாய் விலகி போகிறான். இன்றைக்கு 2 விதமான நபர்களை குறித்து படிக்க போறோம். தேவையை கண்டும் செயல்படாத மக்கள், தேவையை கண்டும் உணராத மக்கள், அதே நேரத்தில் தேவையை கண்டு செயல்படக்கூடிய மக்கள். தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனுடைய அன்புன்னு சொல்லும்போது மறுபடி வேதவசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவனுடைய அன்பு நம் மூலமாக தேவையுள்ள மக்களின் தேவையை சந்திக்க வேண்டும். தேவை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய தேவையை நாம் சொல்லுகிறோம், மிக மிக முக்கியமானது. அது நாளைக்கு அதை குறித்து படிக்க போகிறோம், ஊழியத்தை குறித்து. இன்றைக்கு நம்ம படிக்கிறது அடிப்படை தேவைகளை சந்திப்பது, மனிதனுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது, இந்த தேசத்திலே நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களின் தேவைகளை சந்திப்பது. 2 பேர் தேவையை குறித்து கண்டும் உணராதவர்களாக, மனமற்றவர்களாக, மனதுருக்கம் இல்லாதவர்களாக கடந்து சென்று விட்டார்கள். ஆண்டவர் அப்படியே சொல்றார். இந்த மாதிரி பகுதிகளை படிக்கும்போது அல்லது பேரபிள்ஸ், ஓமைகளை படிக்கும்போது அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கக்கூடாது. சில மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுப்பாங்க. இந்த பகுதியை குறித்து ஒருத்தர் விதமாக பிரசங்கம் பண்ணினார். என்ன பிரசங்கம்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போனான். எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். எரிகோ நமக்கு தெரியும், சபிக்கப்பட்ட பட்டணம். எரிகோவை யார் மறுபடி கட்டுகிறானோ அவன் செத்துருவான்னு சொல்லி அங்கே யோசுவா சாபம் அடிக்கிறார். அந்த எரிகோவை அழிச்சிட்டு சொல்றாங்க. அப்போ இதை வைத்து ஒரு தேவனுடைய மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணத்தில் இருந்து எங்க போயிட்டான்? சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்? பின்வாங்கி போயிட்டான். அப்படி பின்வாங்கி போகும்போது யாருடைய கையில மாட்டிட்டான்? பிசாசுடைய கையில மாட்டிட்டான். திருடர்கள்னா யார் இந்த இடத்துல? பிசாசு. அவர்களை அடித்து குற்றுயிரும். இது கதை, சரியா? நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் மனசில் அது மாத்திரம் நிற்காதபடி பார்த்துக்கொள்ளும். இது தவறான வியாக்கியானம். பிசாசு அந்த விசுவாசியை, தேவனுடைய மனிதனை அடித்து குற்றுயிரும் கொலையுருமா விட்டுட்டு போயிடுச்சு. அந்த வழியாக வரும்போது 3 பேர் வருகிறார்கள். அந்த 3 பேரில் யாரெல்லாம் நமக்கு பிடிக்காதோ, எந்த திருச்சபையில் உள்ள பாஸ்டர்லாம் பிடிக்காதோ அதில் முதல் 2 பேரில் போட்டுருவாங்க. இப்போ சிஎஸ்ஐ திருச்சபையில் உள்ள போதகரை பிடிக்கல வச்சுக்கிறேன். முதல்ல வர்றது யார்? சிஎஸ்ஐ பாஸ்டர். அவர் வேகமாக தன்னுடைய காலையில் ஆராதனை நடத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. வழியில் இப்படி ஒரு நபரை பார்க்குறாரு. பார்த்து என்ன செய்கிறார்? பக்கமாய் விலகி போயிட்டார். அடுத்து உள்ள நபர் நமக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள போட்டுருது. ஆனால் கடைசியில் யார் வராது? சமாரியன் வருகிறார். அது நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சமாரியன் வருகிறார். சமாரியன் யார்? பாட்டுலாம் இருக்கு. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருக்காருல, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அந்த பாடல் வசனத்தின் அடிப்படையில் தவறு. இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனா? நீங்க பார்க்கறது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அவிதமாக என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. இது அவனுக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு? நியாய சாஸ்திரி அல்லது நமக்கு சொல்லப்பட்டது. உன்னை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். உடனே ஒரு இயேசு கிறிஸ்து அங்கே வந்த உடனே அந்த மனிதனுடைய காயங்கள் என்ன போட்டிருக்கு? திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்தை. எண்ணெய் எதை குறிக்கிறது? உடனே எண்ணெய்னு என்ன சொல்லுவாங்க? அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திராட்சரசம் எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது சொல்லிடுவாங்க. நம்ம யோசிப்போம், எவ்வளவு ஆழமான ஆவிக்குரிய வியாக்கியானம், இதை போய் குறை சொல்றீங்கன்னு நினைக்கலாங்க. இவ்விதமாக சொன்னீங்கன்னா ஒன்றுக்கும் சொல்லுவாங்க. அடுத்து கழுதையுடைய 4 காலை எதிரமாக குறிக்கிறது, 4 காஸ்பல்ஸை குறிக்குது, 4 சுவிசேஷங்களை குறிக்கிறது. அந்த கழுதை மேலே ஏற்றி அவன் எங்கே கொண்டு போறாரு? சத்திரத்தை கொண்டு போறார். சத்திரம் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய சபையை குறிக்கிறது. புரியுதா? பின்வாங்கி போன ஒரு விசுவாசி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அந்த செத்துப்போன திருச்சபையிலிருந்து, ஒருவேளை சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து, மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து, பேப்டிஸ்ட் திருச்சபையிலிருந்து, பிரதரன் அசம்பிளிலேருந்து அந்த ஆளை தூக்கி எங்கே கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்த உடனே அங்கே 2 காயின் கொடுத்துட்டு அவர் கிளம்புறார். 2 காயின், ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அவர் என்ன சொல்றார்? நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இவனை பார்த்துக்கோ. அது யாரை குறிக்கிறது? மறுபடி வருவது இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை குறிக்கிறது. பார்க்கலாம், எவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை கேட்க முடியுமா? யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவ்விதமாக கிடையாது. வாரன் வியாஸ்பி என்ன சொல்றாருன்னா, யூ கேனாட் ப்ரீச் லை, யூ கேனாட் சிங் அ லை. நீங்கள்
பொய்யை பிரசங்கிக்க முடியாது, பொய்யை பாட முடியாது. நிறைய பாடல்கள் இருக்கு. பாடல்கள் டியூன் நல்லா இருக்கும். சரியா? அழகான கண்கள் என்னை கண்டு கொண்டதே. அது எப்படி கண்டதாலே, சாரி நான் பாடுறது இல்லை. அந்த பாட்டு சரியா தப்பான்றதை நீங்க யோசித்து பாருங்க. இன்னொரு பாடல் இருக்கு, அப்படியே கண்ணை அப்படியே மூடி பாடுவாங்க. ஆவியானவரே அன்பினா இப்போ வாரும் இறங்கி வார். நீங்க சொல்லும் போதே அபிஷேகம் இறங்குதுன்னு வாங்க. யாரையும் தாக்குறக்காக சொல்ல. விசுவாசிகளான போது ஆவியானவர் எங்கே வந்து விட்டார்? உள்ளே வந்து விட்டார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர். உள்ளர் காலம் மறுபடி வாருங்கன்னா எங்கேருந்து வருவார்? அதுலேயும் பிரபல ஊழியார்கள் இறக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க என்னமோ ஆண்டவரை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் போதிக்கிறாங்க. இது எல்லாமே வசனத்திலே இல்லாத போதனை, வசனத்திலே இல்லாத வழிமுறைகள். தேவனுக்கு கட்டளையிடுவதற்கு நாம் யார்? அந்த விதத்தில் படிக்கக்கூடாது. இந்த இடத்துல உன்னை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இந்த நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை விளக்குவதற்காக ஆண்டவர் சொன்ன சம்பவம் இது. என்ன சம்பவம்? தேவையுள்ள மனிதனுடைய தேவையை சந்திப்பது. 33ஆம் வசனத்தில் வேறு ஒரு நபர் வருகிறார். இவன் யார்? சமாரியன். ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன 2 பேரும் யூத மக்கள். ஒரு லேவியன் யூதன் தான், ஒரு ஆசாரியன் யூதன் தான். ஆனால் இவர் சமாரியர்கள் யார்? அசீரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிறந்த கலப்பின மக்கள். உங்களுடைய பைபிளில் பின்னாடி இருக்கக்கூடிய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா யூதேயா சமாரியா 2 நாடுகள் இருக்கு. ரெண்டுமே முழுவதும் யூதர்கள் வாழக்கூடிய தேசம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எது இருக்கு? சமாரியா இருக்கு. ஒரு யூதன் சமாரியா தேசத்தின் வழியாக என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். பைபாஸ் அல்லது ரிங் ரோட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படி சுற்றி வேணா போவாங்களே தவிர ஊர் உள்ள என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்படியே ஊர் உள்ள வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி கூட என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கி குடிக்க மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாய் போக வேண்டி இருந்தபடியினால் அங்க போறார். பயங்கர மதியானம் 12 மணி வெயில்ல யாக்கோபு கொடுத்த கிணத்து பக்கத்தில் உட்கார்றார். அங்க ஒரு அம்மா வருது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை. ஆனால் அவள் யார்? சமாரிய பெண்கிட்ட என்ன கேட்கிறாரு? தண்ணி கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். இவர் யூதன், இவர் யாரு? ரபி, யூத போதகர். பெண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. பெண்கள் பரலோகத்துக்கே வரமாட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்கள் என்று யோசிக்கிறவர்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பெண்ணாக படைக்காததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றவங்க. நியாயப்பிரமாண புத்தகத்தை பெண்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக எரித்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள். சரியா? ஆனா இவர் பேசுனா பரவாயில்ல. என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அந்த அம்மா கேட்குது, உன் கையில் பாத்திரம் இல்லை. அப்படி இருக்கும்போது சமாரிய பெண்ணாகிய என்னிடத்துல நீங்க எப்படி தண்ணி கேட்குறீங்க? அவர் உண்மையாவே தண்ணி கேட்கிறார். கடைசி வரைக்கும் அந்த அம்மா கொடுக்கல, அது வேற. சரியா? பாவம் வெயில்ல அது அந்த குடத்தை வச்சுட்டு போயிடுச்சு. வாழ்க்கை மாறிவிட்டது. அதை வச்சு ஆண்டவர் நித்திய ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அப்போ சமாரியர்கள் யூதர்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள். சமாரியர்கள் வேறு ஒரு ரேஸை சேர்ந்தவங்க, வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வேதாகமத்தில் ஜாதின்ற வார்த்தை வருகிறதே, அந்த ஜாதி எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜாதி கிடையாது. வேதாகமத்திலே ஜாதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஜனக்கூட்டம் என்று அர்த்தம். ஜாதியாக ஒருத்தர் சொன்னார், மனுஷனுக்கு தான் ஜாதி இருக்குன்றீங்களே, மிருகங்களுக்கு கூட ஜாதி இருக்கு. நோவா ஜாதியா உள்ள கூட்டம் வந்தார். அது என்ன ஜாதி? நம்ம சொல்ற ஜாதி கிடையாது. அதனால வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு லேவியன் செய்யாத, ஒரு ஆசாரியன் செய்யாத ஒரு காரியத்தை யார்கிட்ட பேசுகிறார் தெரியுமா? நியாய சாஸ்திரியிடத்துல பேசுகிறார். நியாய சாஸ்திரிக்கு தெரியும் ஆண்டவர் பேசும்போது பிறன் அவனுக்கு யார் என்பதை குறித்து சொல்லுகிறார். சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே கவனிங்களேன். 33ஆம் வசனம். அந்த சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டான். ஏற்கனவே உள்ள 2 பேரும் பார்த்தார்கள், ஆனால் உண்மையான தேவையை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் கண்டதற்கும் சமாரியன் பார்த்ததற்கும் பெரிய வித்தியாசம். கண்டான். இரண்டாவது என்ன செய்யறான்? மனதுருகினான். மனதுருகினான். அவனுடைய இதயம் அசைந்தது.
ஆலயத்திலே பணிபுரியக்கூடிய ஆசாரியனுடைய இருதயம் அசைக்கப்படவில்லை, லேவியினுடைய இதயம் அசைக்கப்படவில்லை. தன்னை போல ஒரு மனிதன் அடிபட்டு குற்றுயிரும் கொலையுருமாக கிடைக்கிறான். அந்த மனிதனை காணும் போது அவனுடைய இருதயம் அசைக்கவில்லை. அவன் என்ன செய்யறானா, பக்கமாக விலகி போய்விட்டான். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு எதுக்கு வம்பு? ஒன்று. ரெண்டாவது, எனக்கு எது முக்கியம்? என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியம், ஊழியம் முக்கியம், மற்ற காரியங்கள் மிக மிக முக்கியமானது. இதெல்லாம் பேசுறதால சோஷியல் காஸ்பல் பேசுறேன்னு நினைச்சுறாங்க. அப்படி ஒரு காஸ்பல் இருக்கு. சோஷியல் காஸ்பல்ன்றது தமிழில் சோஷியலுக்கு சமூக நற்செய்தின்னு வச்சுக்கிறீங்களேன். என்ன அர்த்தம்னா, ஏழைகளுக்கு உதவி செய்வதே கர்த்தருக்கு செய்யக்கூடிய பணி. நீங்கள் பரலோகத்துக்கு போலுமானா 100 பேருக்கு அன்னதானம் போட்டிங்கன்னா எங்கே போயிடுவீங்க? பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அப்படி வேதாகமும் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் மற்றவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பிறரை நேசிக்காவிட்டால் அவனுடைய ரட்சிப்பே கேள்விக்குறியான ஒரு காரியம். அதனால தான் இந்த பகுதிக்கு இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் சொல்லி அந்த தேவனுடைய மனிதர் எழுதுகிறார். இவன் கண்டான், இரண்டாவது மனதுருகினால், மூன்றாவது போட்டிருக்க அவன் என்ன செஞ்சா, கிட்ட வந்தான். ஒருவேளை அவன் இங்கு இருந்து அவனுக்கு உதவி செய்யும் போது அதே திருடர்கள் யாரை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு? இவனுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே 2 பேர் முன்னாடி போயிருக்காங்க, தனக்கு முன்னாடி அத்தனை பேர் போயிருப்பாங்க. ஆனாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. அந்த 2 பேரும் வாய்ப்புகளை இழந்து விட்டார்கள். கிட்டே வந்தான், அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தான், காயங்களை கட்டினான், தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான். அந்த மனிதனை பார்க்கும்போது அவனுடைய உள்ளம் அசைந்தது. அவனுக்கு அருகே வந்தான், அவனுடைய காயங்களை கட்டினான், தன்னுடைய வாகனத்திலே அவனை ஏற்றினான், சத்திரத்துக்கு கொண்டு போனான். அவனை எங்க இருந்து பராமரித்தா சரியாவானோ அந்த இடத்துக்கு கொண்டு சென்றான். அங்கே சென்று என்ன போட்டிருக்கு, அவனை பராமரித்தான். ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருக்கலாம் இன்னைக்குள்ள லாங்குவேஜ் படி சொன்னீங்கன்னா. அந்த மனிதன் டேஞ்சரான ஒரு கட்டத்தை தாண்டக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அவன் கொடுத்துட்டு அங்கே என்ன செய்கிறான், அவனோட இருக்கான். 35ஆம் வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை கொடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அவனுக்கு நேரத்தை கொடுத்தான், அவனுக்கு இதயத்தை கொடுத்தான், அவனுடைய காயங்களை கட்டினான், அவனுக்கு தன்னுடைய பணத்தை செலவழித்தான், அவனை பராமரித்தான். அவன் மறுபடி வரும் வரை அவனுடைய எக்ஸ்ட்ரா நீட்ஸையும் மீட் பண்ணுவேன்னு சொல்றான். இது எதை காட்டுகிறது? அன்பை காட்டுகிறது. தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பு. சொல்லும்போது சொல்லி முடித்துவிட்டு கதையை சம்பவத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நான் எனக்கு பிறன் யாருன்னு சொல்ல அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் யார் பிறனாயிருந்தான்? அடிபட்டவனுக்கு, காயப்பட்டவனுக்கு இந்த 3 பேர்ல பிறன் யாருன்னு சொல்லி கேட்கிறார். உனக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்கிறார். இந்த பகுதியை படிச்சு பாருங்க, எத்தனை கேள்விகள் வருது இல்ல. அவன் கேள்வி கேட்கிறான், அவனுக்கு பதில் கேள்வி. 37ஆம் வசனம், அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய். அதற்கு பிறகு கேள்வியை என்ன செய்யல, வரல. முதல்லயே சொன்னார். என்ன சொன்னாரு? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும், போய் செய்யினார். அவன் சொல்றான், இல்லை நான் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கேன்றான். மறுபடியும் ஒரு கதையை சொல்லிட்டு பிறன் யாருன்றதை சொல்லி முடிச்சுட்டு அதே மாதிரி செய்ய வேண்டும். சத்தத்தையே என்ன செய்யல, காணும். அப்போ தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனுடைய அன்பு. 2 காரியங்களை பார்க்க போறோம். அன்பு தேவைகளை காண்கிறது, அன்பு தேவைகளை சந்திக்கிறது. தேவைகளை காண்கிற கண்கள் நமக்கு தேவை, தேவையை சந்திக்கக்கூடிய கரங்கள் தேவை. இதை கேட்கும் போது நமக்குள்ள என்ன எண்ணம் வரும்னா, நான் போய் என்னத்தை செய்யறது, நான் பெரிய பணக்காரன் கிடையாது, என் கையில் ரொம்ப காசுலாம் கிடையாது, அல்லது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய வருமான நிலைமை அல்லது என்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், என்னுடைய பொருளாதார நிலைமை இல்லை, நான் போய் என்ன செய்ய முடியும்னு நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தெரியுமா? நம்மால் என்ன முடியுமோ அதை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இதான் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இன்னொரு பகுதியை எடுத்துக்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம். மத்தேயு 26வது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அக்கா மன்னிக்கலோங்க்கா, 24வது அதிகாரம் 31ஆம் வசனம். 24, 25, 31. 25, 31. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்கு பேசப்படுகிறது. கர்த்தர் முதலாவது இரட்சகராக வந்தார், மனிதனை மீட்கும்படியாக பாலகனாக பிறந்தார், கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அடுத்த முறை வரும்போது ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக சிம்மாசனத்திலே வீட்டிருந்து நமக்கு நியாயம் செய்யக்கூடிய அதிபதியாக அவர் வருவார். அவ்விதமாக உட்கார்ந்திருக்கிறார். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். 32ஆம் வசனத்தில், மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து விடுவார். செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலேயும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலேயும் நிறுத்துவார். நிறுத்திவிட்டு 34ஆம் வசனத்தில் பாருங்களேன், ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த உலகத்தில் எனக்காக வாழ்ந்தவர்களே, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்களே, என்னுடைய எதிர்பார்ப்பை செய்தவர்களே, உங்களுக்கு ஒரு ராஜ்யம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கான பிரதிபலனை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நல்லதுக்கு இந்த உலகத்தில் காலமே கிடையாது, அநியாயம் செய்கிறவன் தான் மேலே போயிட்டே இருக்கான். நாம் அவ்விதமாக பேசுவது தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும். அதில் இருக்க தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஏன்னா தேவன் அநீதி செய்கிறவர் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய கிரியைகளுக்கான பலன் எங்கே வருது? அவரோடு கூட வருகிறது. வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 35ஆம் வசனம், பசியாயிருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், ஏலியனாக ஸ்ட்ரேஞ்சராக நான் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். உடலின் தேவைகளை சந்தித்த நபர்கள், தேவைகளை கண்ட நபர்கள். அதில் போட்டிருக்கு கண்டு, என்ன நிறைய போட்டிருக்கு பாருங்க. சாப்பாடு கொடுத்தார்கள், தாகத்துக்கான பாரத்தை கொடுத்தார்கள், அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், யாருமே சேர்த்து கொள்ள முடியாத மனிதர்களை சேர்த்து கொண்டீர்கள். அது மாத்திரமல்ல, ஆடை இல்லாதவனாக இருந்தேன், ஆடையை கொடுத்தீர்கள், வியாதியாக இருக்கும்போது என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் ஜெயிலில் இருக்கும்போது என்னை என்ன செஞ்சீங்க, பார்க்க வந்தீர்கள் சொல்லி ஒரு மனிதனுடைய தனிமை, மனிதனுடைய தேவையை நீங்கள் சந்தித்தீர்கள் சொல்லி சொல்றார். உடனே நீதிமான்கள் அதற்கு பதில் சொல்றாங்க பாருங்களேன். அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? ஆண்டவரே, நாங்கள் உம்மை உலகத்தில் பார்க்கவே இல்லையே, உலகத்தில் நீர் சாப்பிடாதபடிக்கு தேவையோடு இருந்ததை நாங்கள் எங்கே கண்டோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? இந்த வசனங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. தெளிவாக ஆண்டவர் எழுதுகிறார். சரீரப்பிரகாரமான தேவையை குறித்து எழுதுகிறார். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்திலே வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த வசனத்துக்கு விளக்கம் அவசியம் இல்லை, தெளிவாக எழுதி வச்சிருக்க. சில வசனங்களை தான் நமக்கு வியாக்கியானம் பண்ணுவதற்கு கஷ்டம். இந்த வசனங்களை நம்ம கேட்க மாட்டோம். யாரும் தெரியுமா? இது கஷ்டம். எப்படிப்பட்ட செய்திகளை கேட்குறோம்? எந்த அளவுக்கு எனக்கென்று காரியங்களை குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவிக்க வேண்டும். என்னுடைய பண ஆசைக்கு தீனி போடக்கூடிய செய்திகளை நம்ம கேட்குறோம். ஆனால் வேதாகமும் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் எது பாக்கியம்? கொடுக்கிறது பாக்கியம். பிரதர், எனக்கு நிறைய தேவைகள் இருப்பது உண்மை. ஆனால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், அன்றன்றுள்ள பிரியாணியை தாரும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்ல. சரியா? அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு சேர்ந்த பிரியாணியை தாங்கன்னு சொல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் தேவைகளை சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் சந்திச்சார். காலையில் விடிய காலம் போனால் தான் சாப்பாடு கிடைக்கும், லேட்டாக போனால் சாப்பாடு கிடைக்காது. சரி, ரிசர்வ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு சண்டேக்கு மட்டும் அது கெட்டு போகாமல் இருக்கும். மற்ற நாளைக்கு சேர்த்து ரிசர்வ் பண்ணால் அது என்ன செய்யும்? கெட்டு போயிடும். அப்போ சேர்த்து வைக்கிறது தப்பா? சேர்த்து வைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம். இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் தேவைகளை கண்ட மக்கள். இன்னைக்கு காலையில் பிறனை நேசின்னு சொல்லும்போது நாம் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களின் தேவைகளை காண்கிறோமா? அந்த தேவைகள் நம்முடைய கண்களை உறுத்துகிறதா? அது நம்முடைய இருதயத்திலே மனதுருக்கத்தை உருவாக்குகிறதா? அது பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு கடினமான இருதயத்தோடு மனிதர்கள் மாறிவிட்டார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் என்ன வேதனையான காரியம், விசுவாசிகளும் அவிதமாக மாறிவிட்டார்கள். பஸ்ஸில் ஒரு சில நாட்களில் முன்னாடி பார்க்கும்போது வயதான ஒரு தாயார் அல்லது வயதான ஒரு ஐயா ஏறி தள்ளாடினாங்கன்னா உடனே வாலிபர்கள் அல்லது நடுத்தர வயது உள்ள மக்கள் எழும்பி என்ன செஞ்சிருவாங்க? ஐயா உட்காருங்கன்னு சொல்லி இடம் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம், வாலிபர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, பெருசு நில்லு. அந்த ஒரு ஈவு இறக்கத்தை என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. நான் இந்த பொன்மேனி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு பார்க்கும்போது சில வயதானவர்கள் எனக்கே கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக் அவ்வளோ மோசமாக இருக்குது. தடுமாறி நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று வண்டியும் நிறுத்துறதில்லை, இவர்கள் கரத்தை பிடித்து அந்த பகுதிக்கு கடத்தி விடுவதற்கு யாருமே கிடையாது. திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது கையிலே கோலை வைத்து பார்வை திறன் இல்லாத சகோதர சகோதரிகள் தடுமாறும் போது அப்படியே அவங்களை தாண்டி கொண்டு போகக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். நான் பேசுவது விசுவாசிகளை குறித்து பேசுறேன். அன்பு உண்டா? கொஞ்சம் யோசித்து பாப்போம். ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்லுகிறோமே, வஸ்திரம் இல்லாதவர்களை காண்கிறோமா? உணவு இல்லாதவர்களை காண்கிறோமா? வியாதியா இருக்கிறவர்களை காண்கிறோமா? அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறதா? மிஷனரிகள் இந்திய தேசத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை எவ்விதமாக உருவாக்கினார்கள் தெரியுமா? தேவையை கண்டார்கள், தேவையிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாசரேத் போயிருக்கும் போது அங்க வந்த மர்காஷியஸ் ஐயரை பற்றி, போதகரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அது கத்தீட்ரல் சர்ச்சா இருக்கு. தூத்துக்குடி நாசரேத் டயசிஸ் உடைய முக்கியமான தேவாலயம், பெரிய ஒரு தேவாலயம். அதை சுற்றி நிறைய தெருக்கள் இருக்கு, ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய தெருக்கள். இன்றைக்கு பிரம்மாண்டமான வீடுகள், மாளிகை மாதிரி வீடுகள் இருக்கு. அந்த நாட்களில், அவர் பணிபுரிந்த நாட்களில் கூரை குடிசையில் மக்கள் இருந்தாங்க. இந்த போதகர் காலையில் என்ன செய்வார்னா, மக்களை சந்திப்பதற்காக நடந்து வருவாராம். வரும்போது யார் வீட்டுக்கு போவாராம் தெரியுமா? யார் வீட்டில் இருந்து அந்த கூரை குடிசையிலேருந்து புகை வரவில்லையோ அந்த வீட்டுக்கு போவாராம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வீட்டில் என்ன நடக்கல? சமையல் நடக்கல. சமைப்பதற்கு கையில் காசு இல்லை. இந்த மனிதர் அங்கே போய் அவர்களுடைய அன்றைய தேவையை சந்தித்து விட்டு, அவங்களுக்கும் ரொம்ப காசுலாம் கிடையாது, சந்தித்து விட்டு போவாராம். சுவிசேஷம் பரவுமா பரவாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, ஆண்டவரே, மனிதர்களுடைய உண்மையான தேவையை பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. இந்த லேவியருடைய கண்கள் அல்ல, அந்த ஆசாரியனுடைய கண்கள் அல்ல, சமாரியனை போல குற்றுயிரும் கொலையுருமா இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை பார்ப்பதற்கு எனக்கு கண்களை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்தவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை கண்டு அவர் மனது உருகினார். இந்த மனதிற்கும் நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்.
ஆத்தும தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு மனதுருக்கம் தேவை. அதான் ஆத்தும பாரம் சொல்லி சொல்றோம். நாளைக்கு அதை பற்றி படிப்போம். அதே போல மற்றவர்களை நேசிக்கிறோம் சொல்லி சொல்லும் போது அது அந்த தேவை என்னுடைய உள்ளத்தை அசைக்கிறதா? அதான் கேள்வி. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது என்னை கண்டீர்கள் என்ன சொல்றாரு? நான் தான் அப்படி இருந்தேன். தேவையுள்ள மக்களோடு தன்னை ஒருங்கிணைக்கக்கூடிய கர்த்தர். அவங்க பாடுபடுறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்றாரு? யார் பாடுபட்ட? வஸ்திரம் இல்லாமல் யார் இருந்தேன்? நான் இருந்தேன். வஸ்திரம் இல்லாதவன் நான் இருந்தேன். சாப்பாடு இல்லாமல் யார் இருந்தேன்? நான் இருந்தேன். இன்னைக்கு நமக்கு இந்த பார்வை உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ள தேவைகளை பார்ப்பதற்கும் அந்த தேவைகளிலே பங்கு பெறுவதற்கும் எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசுகிறோம். அதே போல ஆபிரகாம் அந்நியரை உபசரிப்பதையும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். என்ன போட்டிருக்கு முத வசனத்துல? யார் தரிசனமானார்? கர்த்தர் தரிசனமானார் போட்டிருக்கு. அடுத்த வசனம் என்ன இருக்கு? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆபிரகாம் அவர்களை பார்க்கும்போது அது கர்த்தர்னு சொல்லி பார்த்தாரா, சாதாரண வழிபோக்கர் சொல்லி பார்த்தாரா? பார்த்து சொல்லுங்க உங்க வேதாகமத்தில். 3 புருஷரை தான் பார்த்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்துறார்? வழிபோக்கரை போல, நல்ல மதியான வெயில்ல வழி பயணம் செய்யக்கூடிய 3 பயணிகளை போல காட்டுகிறார். அவங்களுக்கு அந்த டைமில் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த பரோட்டா ஸ்டால்லாம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போனால் தங்குற இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவ்விதமாக தான் மக்கள் வழிபோக்கர்கள் இருப்பாங்க. உடனே அந்த வசனத்தை பாருங்களேன். அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தேவையை சந்திப்பதற்காக துரிதமாக செயல்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவரே, உம்முடைய கண்களில், ஆண்டவரே என்றது மரியாதையாக கூப்பிடக்கூடிய காரியம், எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். முத நாள் படிச்சோம்ல, ஆண்டவரை விருந்துக்கு அழைத்த பரிசேயன் என்ன பண்ணா? என்ன கொடுக்கல? கைய கால கழுவுறதுக்கு தண்ணி என்ன செய்யல? கொடுக்கல. அவர் ரபி கெஸ்டா வந்திருக்கார், ஆனா அவரை அவமதித்தான். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தெரியாத நபர்கள், தேவையுள்ள நபர்கள் தேடி வரும்போது அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறார், கொஞ்சம் இருங்க, கைய கால கழுவுறதுக்கு என்ன செய்யறேன்? தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்களேன். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். டயர்டா இருக்கீங்க, என்ன கொண்டு வரேன்? சாப்பாடு கொண்டு வரேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவையுள்ள மனிதர்களை தேவன் என்ன செய்கிறார்? கூட்டிக் கொண்டு வருகிறார். காண்கிறோமா? அப்போ நம்ம கேட்கலாம், எல்லாருக்கும் பிச்சை போட்டால் நம்ம உலகத்திலேயே வாழ முடியாது. ஏன்னா பிச்சைக்காரங்க அன்னைக்கு சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் 2 பிச்சைக்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. 2 பேர் பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் ஏன் போய் சாத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க மாட்டீங்க? நல்லா பெரியவங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவங்கள குறையா நான் சொல்ல வந்தவர் சொல்கிறார், நான் சாத்தூருக்கு போனால் எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கிடைக்கிது. சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் சாதாரணமாக 1500 ரூபா கிடைக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ? இங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு சேலரி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது? 1500 ரூபா கிடைக்குது. ஒரு வேலையும் செய்யாமல், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் 1500 ரூபா கிடைக்குது. இவங்களுக்கு போய் காசு போடணுமா? நான் போடணும்னு நான் சொல்ல. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீங்கள் வெளியே போகிறேன் அல்லது தேவையுள்ள நபர்களை எனக்கு என்ன செய்யும்? காட்டும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஏவுங்க. நமக்கு கர்த்தர் ஏவுவார். ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். இல்லை ஏமாற்றிட்டாங்களே, கவலைப்படாதுங்க. நன்மை செய்வதிலே என்ன போட்டிருக்கு?
சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா தீமை செஞ்சால் என்ன செய்ய மாட்டீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க. கொள்ளடிக்கிறவங்க சோர்ந்து போகவே மாட்டான். யார் தான் சோர்ந்து போவாங்க? நன்மை செய்கிறவர்கள் தான் சோர்ந்து போவாங்க. நீங்கள் அநியாயம் செய்து பாட அனுபவிப்பதை விட நன்மை செய்து நீதியானதை செய்து பாட அனுபவிப்பது நலம். உடனே இவர் சொல்றார், கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன்றார் 5ஆம் வசனத்தில். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் மட்டும் வந்தீர்கள் என்றார். உடனே அங்கே பாருங்களேன், அந்த அம்மாவை பாருங்களேன், 6ஆம் வசனத்தில் சாராய நம்ம பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறோம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் ஓடி சாராள் இடத்தில் போய் சீக்கிரமாய் எத்தனை படி மாவு? 3 படி மாவு. ஒரு ஆளாக்கு மாவுல எனக்கும் என்னுடைய மனைவிக்கு, என் மனைவி சப்பாத்தி செஞ்சுருவாங்க. இதில் எத்தனை போட்டிருக்கு? 3 படி. அந்த அம்மா பயங்கர ஹெல்த்தியாக தான் இருந்திருப்பாங்க. என்ன செஞ்சுருக்காங்க? யாருக்கு செய்கிறாங்க? கணவருக்கு இல்லை, அல்லது மாமனார் மாமியாருக்கு இல்லை, அல்லது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு இல்லை, தூர இடத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கு செய்கிறாங்க? ஒன்றும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ரோட்டில் வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நான் சொல்ல, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையை காண்கிறோமா? தேவையை காண்கிறோமா? தேவை உள்ள தேசத்தில் வாழ்கிறோமே. உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லும்போது கடைசியாக எந்த மனிதனுடைய தேவை நம்முடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது? சரி, இது ஆபிரகாம் சாராயுடைய குடும்பத்தை பார்க்குறோம். பின்னாடி இதை பற்றி எழுதும்போது அவர்கள் அறியாமல் யாரை உபசரிச்சாங்கன்னு போட்டிருக்கு? தேவதூதர்களை உபசரித்தது உண்டுன்னு சொல்லி பின்னாடி படிக்கிறோம். சரி, இதே மாதிரி அங்கே ஒரு வாலிப பெண் 24வது அதிகாரம், ஆதியாகமும் 24வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 16லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ரெபேக்காளை குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாள். தண்ணி எடுக்கிறது இன்னைக்கு மாதிரி எளிது கிடையாது. எங்கள் ஊரில் கஷ்டம். கடவுளுடைய கிருபையினால சிவகாசியில் 23 ஆண்டுகள் கழித்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, ரோட்டில் குடத்தோட மக்களை எப்பவும் பார்க்கலாம். பயங்கர தண்ணி கஷ்டம் உள்ள வறண்ட ஒரு கந்தக பூமி. அதே மாதிரி இடம் தான் அந்த கானான் தேசம். தண்ணி பயங்கர கஷ்டம். துறவுகளை தோண்டும் போது அது தங்கத்துக்கு ஈக்குவலானதா, துறவுகளை தான் போய் தூத்து போட்டுறாங்க. சரி, இந்த இடத்துல தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசராக இருக்கலான்றாங்க. ஒட்டகங்களை அங்கு வைத்துவிட்டு, ஆண்டவரே ஈசாக்குக்கு ஏற்ற பெண்ணை கண்டுபிடிக்க எனக்கு காட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமுடுறேன். ஜோமண்ண உடனே அங்கே ரெபேக்காள் வருகிறார்கள். அந்த பெண் அழகானவள், கன்னிகை, துறவில் இறங்கி தண்ணி தூக்கிட்டு வராங்க. தண்ணி தூக்குற அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி உள்ள சில பெண்கள் தண்ணியை தூக்கி வச்சு அப்படி ஒடிஞ்சு விழுந்துருவாங்க. ஓகே, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். என்ன கேட்குறாங்க? தண்ணி கொஞ்சம் குடுமா. சரியா? அந்த அம்மா கீழே துறவில் இறங்கி சுவிட்ச் போட்டோம்னா தண்ணி வராது. சரியா? இறங்கி கொடுங்கன்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அந்த வார்த்தைகளை ஆவியானவர் அழகாக எழுதியிருக்காருல. எப்படி போட்டிருக்கு? சீக்கிரமாய், வேகமா. கேட்கிறவர் யார்? சொந்த ஊர்க்காரர் கிடையாது, புதுசாக அந்த ஊருக்கு வந்திருக்காரு, ஒட்டகங்களோட வந்திருக்காரு, யார் என்னன்னு தெரியாது. ஆனால் அவளுடைய இதயம் தேவையை சந்திக்கிறது. கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றால். நடக்கிற காரியம் நினைக்கிறீங்களா? ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியுமா? 90 லிட்டர் குடிக்கும். 10 ஒட்டகம் கணக்கு வச்சுக்கிறேங்க, எவ்வளோ குடிக்கும்? ஒரு ஆளுக்கு தண்ணி கொடுக்குறதே சில கஷ்டம். ஆனால் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன்றாங்க. இவர் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என்னுடைய எஜமான் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் கடினமாக உழைக்கக்கூடியவளாக இருக்கலாம், மற்றவர்களை விருந்தோமல் செய்யக்கூடிய என்னுடைய எஜமாட்டியை போல, என்னுடைய எஜமானை போல அவளுடைய இதயம் திறந்த இருதயமாக மக்களை உபசரிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும்னு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் கொண்டு வராரா? கொண்டு வரலையா? கொண்டு வர. நம்ம திருமணத்துக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்ன்றதை யோசித்து பாருங்க. நம்ம என்ன ஜெபம் பண்றோமோ அதே மாதிரி தான் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல நற்குணங்கள் நிறைந்த குணசாலியான ஒரு ஸ்திரீக்காக ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் தெரியாது. இவங்க பொண்ணு பார்க்க வராங்கன்றது ரெபேக்காளுக்கு தெரியுமா? தெரிஞ்சு படம் போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. சரியா? சில பெண்கள் பார்க்கறதுக்கு வராங்கன்னா ஆளே மாறிடுவாங்க. அண்ணன் செய்தியில் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கு. எல்லாத்தையுமே கலத்தி வைக்கிற மாதிரி ஆகி வந்துருச்சு. கண் புருவத்தை கலத்தி வச்சிடுறாங்க, இன்னும் என்னெல்லாம் கலத்தி வைக்கிறாங்கன்னு சொல்ல, முடி கலத்தி வச்சிடுறாங்க.
பார்த்து படத்தை பார்த்து வீடியோவை பார்த்து மயங்கி கல்யாணம் பண்ணாங்கன்னா மேக்கப் எடுத்த பிறகுதான் அந்த பெண் மாத்திரம் இல்லை, ஆணும் தான் சேர்த்து சொல்கிறேன். சரியா? அதனால யாருடைய உருவத்தையும் நான் குறை சொல்லவில்லை. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அதெல்லாம் தெரியாது. இந்த அம்மாவுக்கு போட்டிருக்கு ரூபவதின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உடனே என்ன செய்கிறாங்க, எதிர்பார்ப்பே இல்லாதபடிக்கு குடத்தை ஊற்றி கொடுக்கிறார். அங்கே முதியவளான சாராள், இந்த இடத்துல இளம் பெண்ணாகிய ரெபேக்காள். இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? ஜஸ்ட் தண்ணி கொடுத்தாங்க இந்த அம்மா. எத்துக்கு? ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுனாங்க. என்ன கொடுத்தார் தெரியுமா? தேவனை கனம் பண்ணக்கூடிய, உடன்படிக்கையிலே வரக்கூடிய ஒரு மனிதனை அவளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்தார். கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய நற்கிரியைகளை மறக்கிறவர் கிடையாது. மறந்துடாதீங்க அருமையான சகோதர சகோதரிகளே. எதிர்பார்ப்போடு செய்வதல்ல, தேவையை கண்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த மனதுருக்கத்தோடு செயல்படும் போது கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுக்கிறார். எந்த விதத்திலையும் குறை கிடையாது. தேவையை நாம் காண்கிறோமா? இப்படியே பார்த்துக்கிட்டே போனால் அப்படி போயிட்டே இருக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்கள் படிச்சு பாருங்க யாரெல்லாம் தேவைகளை சந்தித்தார்கள்னு சொல்லிட்டு. சரி, பின்னாடி புதிய ஏற்பாட்டில் வரலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்க. இந்த வசனங்கள்ல என்ன சொல்லுகிறார்? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு, காது, மூக்கு, கை, காலெல்லாம் இருக்கு. இது ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டா என்ன ஆகும்? நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா தொண்டை, அந்த பேரிங்ஸ் அதெல்லாம் பேச முடியாதுன்னு என்ன ஆகும்? என்ன வராது? சத்தம் வராது. நான் பைபிளை திறந்து வாசிக்கணும்னு கண்ணை பண்ணலாம், கண்ணு நான் செயல்பட மாட்டேன்னு நீ சொல்லி கேட்கலுமா, பிரெயின் சொல்லி கேட்கலுமானா என்ன ஆகும்? வாசிக்க முடியாது, வாழ முடியாது. அவயவங்களில் ஒன்றுக்கு ஒன்று பிரிவினை உண்டாயிராமல். எதை குறித்து பேசுகிறார்? ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிறார், ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார், விசுவாசிகள் மத்தியில் பேசுகிறார். விசுவாசிகளை கிறிஸ்துவாகிய தலையிலே வித்தியாசமான அவயவங்களாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே கண்ணா இருக்கணும்னு நினைக்கிறோம். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. இல்லை, நான் காலா இருக்கேன், எனக்கு எதுக்கு? டிஃபரெண்ட் ரோல்ஸை கடவுள் கொடுத்துருக்கார். நான் ஊழியம் செய்த அந்த ஸ்தாபனத்தில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்க? தம்பி, உங்களை மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு என்ன தெரியுமா தெரியும்? இந்த ஊழியக்காரர்கள் குடித்து விட்டு வைக்கக்கூடிய கப்பை எனக்கு கழுவ தெரியும். இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்துருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யாருக்காக செய்கிறார்? எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்கிறார். சரி, இந்த அவயவங்கள் இருக்கு. இந்த அவயவங்களில் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். முக்கியமான உறுப்புகள் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இதை எப்படி செயல்படுது நமக்கு தெரியுமா? தெரியாது. லிவர் எப்படி செயல்படுகிறது, ஈரல் எவ்விதமாக செயல்படுகிறது நமக்கு தெரியாது. அதை பத்திரமாக பாதுகாப்பது எது? வெளியே உள்ள எலும்பு. மற்ற காரியங்கள் அதை பாதிக்கும். அதை பத்திரமா தரையில் படாதபடிக்கு அதை சுமந்து கொண்டு போவது நம்முடைய கால்கள். போட்டு 26 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். தலைவலி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே உட்கார்ந்துருவோம். என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, சரியா? சந்தோஷமா காரியங்களை ரசிக்க முடியாது, எதுவும் போக முடியாது. அப்படியே என்ன செய்யணும்? பாம்பு போல உட்காந்துருவோம். வாழ்க்கை எல்லா அவயவங்களும் முடங்கி விடுகிறது. ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவமும் சந்தோஷப்படும். சில ஆட்களுக்கு சில சாப்பாடு பிடிக்கும். பிரியாணி சாப்பிட்டோன்னே சிலவங்களுடைய கண்ணை பார்த்துருக்கீங்களா? அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். சிலவங்களுக்கு ஐஸ்கிரீம் அப்படி பிடிக்கும். எனக்கு இப்போ ஸ்வீட் பிடிக்கும். ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னே கண்ணை பார்த்தீங்கன்னா என் மனைவி சொல்லுவாங்க, கண்ணே பிரகாசம் ஆயிடுச்சு. ஒரு அவயம், எந்த அவயம் தான் அங்கே சந்தோஷப்படுது? சாப்பிடும்போது எது ருசிக்குது? நாக்கு. ஆனால் அந்த நாக்கில் வச்சோன்னா மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறான்.
ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் மகிமைப்படும். எவ்வளவு அழகான உதாரணத்தை இன்னைக்குள்ள சயின்டிபிக், இன்னைக்குள்ள அறிவியல் உண்மைகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் யார் எழுதியிருக்கா? பவுல் எழுதியிருக்கார். எதற்காக எழுதியிருக்கிறார்? அப்படி இருக்கும்போது ஏன் சண்டையை போடுறீங்க திருச்சபைக்குள்ள? ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அக்கறை உண்டா? ஒரு சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசி வேதனைப்படும் போது அந்த வேதனை உங்களுடைய இருதயத்தை பாதிக்கிறதா? அதான் கேள்வி. ஒரு சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குது, கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார், பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியுதா? ஐயோ, ஆமா. எதை காட்டுது தெரியுமா? உள்ளத்துல என்ன இல்லை? அன்பு இல்லை. ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஏதோ வசனம் ஏதோ தியரிட்டிக்கலாக கிடையாது. அருமையான திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம மத்தியில் அன்பு உண்டா? ஒரு திருச்சபையை சேர்ந்த ஒரு நபர் இன்னொரு திருச்சபை நபரை பார்த்து கேட்டார். என்ன சொன்னா தெரியுமா? நீ பரலோகத்துக்கு வந்தனா நான் எங்கே தான் இருப்பேன்? நரகத்தில் இருப்பேன். எவ்வளவு அன்பு இல்லை? காரணம், அந்த திருச்சபையில் இருக்கவங்க யாருமே எங்கே வர மாட்டாங்களாம்? பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. எங்க இருக்கு இந்த இப்படிப்பட்ட கள்ள போதனைகள்? அன்பு கிடையாது. எத்தனை வரங்கள் இருந்தாலும் நேற்று பார்த்த மாதிரி அன்பு கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட உண்டா? நம்முடைய இருதயம் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக உருகுகிறதா? அதான் கேள்வி. ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும். என்னுடைய சகோதரர்கள் வேதனைப்படும் போது என்னுடைய இதயம் அசைய கிருபை தாரும். மணிப்பூர் எங்கேயோ தள்ளி தான் இருக்கு, ஆனால் அங்கே பாட அனுபவிப்பது என்னுடைய சகோதர சகோதரிகள். இருதயத்தை அசைக்குதாயா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மழையில் சாப்பாடு இல்லாதபடிக்கு சாவது என்னுடைய சகோதர சகோதரிகள். உள்ள அசைதான். எவ்வளவு நிர்விசாரமாக நம்ம வாழ்றோம்ல. கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளவு நிர்விசாரமா இருக்குல்ல. திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளுடைய வேதனைகள் நம்மை பாதிக்கிறதா? டாக்டர் பால் பிராண்ட் ஒரு தேவனுடைய மனிதர், தமிழ்நாட்டிலிருந்து பல ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், தொழுநோயாளிகள் மத்தியில் அநேக காரியங்களை கண்டுபிடித்தவர். இந்த பால் பிராண்ட் எழுதிய ஒரு புத்தகம் கிஃப்ட் ஆஃப் பெயின் இருக்கு, வேதனை தேவன் கொடுத்த பரிசு என்று இருக்கிறது. இன்னொரு புத்தகம் பிலிப் யான்சி எழுதியது வேர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ், காயப்படும் போது வேதனைப்படும் போது தேவன் எங்கே போனார். மில்லியன்ஸ் கணக்கில் விற்கக்கூடிய புத்தகம், நல்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஒரு புத்தகத்தில் இன்னொரு புத்தகம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட், விசித்திர வினோதமாக நான் உருவாக்கப்பட்டேன். இந்த புத்தகத்தில் எழுதும்போது ஒரு சம்பவத்தை எழுதுறார். என்ன சம்பவம் எழுதுறாருன்னா, ஒரு பேட்னா தமிழில் வவால், ஒரு வவாலை பிடிச்சி ஒரு டிசெக்ஷன் டேபிள், நாங்கள் பொதுவாக சுவாலஜியில் அந்த தவளையெல்லாம் வெட்டுவோம்ல, இப்போ வெட்டுறதை தடுத்துட்டாங்க. அவ்விதமாக அந்த ஒரு மரக்கட்டை மேலே ஒரு வவாலை வைக்கிறார். வச்சுட்டு அதோடைய சிறகு நீளமாக இருக்கும். வவால் பார்த்தீங்கன்னா பறக்கும்போது சின்னதாக இருக்கும், சிறகு எடுத்திங்கன்னா நீளமாக பறவை மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒரு ஆணியை வச்சு அதில் அடிக்கிறார். அடிச்சுட்டு அந்த வவாலுடைய சிறகை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரத்த ஓட்டம் ஓடக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அப்படியே தெரியும், டிரான்ஸ்பரண்டாக தெரியும், ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். அதில் அது அவர் சொல்கிறார், சரி நான் சொல்லலை, அவர் சொன்ன கதையை சொல்கிறேன். ஒரு குண்டூசியை வச்சு குத்துறார். குத்திட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பை அதுக்கு நேராக வைக்கிறாங்க. வச்சா என்ன நடக்குதுன்னா, அந்த காயப்பட்ட பகுதியை நோக்கி அந்த வவாலுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை அணுக்கள் WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் என்ன செய்யுதுன்னா பாய்ந்து வருகிறது. எதற்காக? வெளியே இருந்து உள்ள ஒரு ஜெர்ம், உள்ளே ஒரு கிருமி புகுந்து விட்டது. அதை போராடுவதற்காக அது உடம்புல இருக்க எல்லாம் என்ன செத்து மடிகிறது. ஒரு இடம் தான் காயம்பட்டுச்சு, ஒரே இடத்துல குண்டிசீனால குத்தப்படுகிறது. ஆனால் முழு உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் போராடுகிறது. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒரு விசுவாசி வேதனைப்படும் போது, தேவனுடைய பிள்ளை அடிக்கப்படும் போது, மற்ற விசுவாசிகள் எங்கய்யா போனாங்கன்னு எழுதுறார். அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று அக்கறை உள்ளதாக இருக்கும்படி கர்த்தர் அவ்விதமாக உருவாக்கினார். இன்றைக்கு இவ்விதமான அக்கறை நமக்குள்ள உண்டான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். தேவையை காண்கிற கண்கள், அன்பு தேவைகளை காண்கிறது. இரண்டாவது உலகப் போர் நடக்கும்போது தென் கொரியாவுக்கு ஒரு மனிதன் இங்கிருந்து போயிருந்தார், ஒரு கடவுளுடைய மனிதர். அங்கே போய் பார்க்கும்போது அவருடைய இருதயம் அதிகமாக அசைந்தது. ஏன்? அநேக விதவைகள், போரில் தன்னுடைய கணவரை இழக்க கொடுத்தவர்கள், நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லை,
இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய இருதயம் அதிகமாக அசைந்தது. அவர் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே, நீர் பார்க்கிற விதமாக மனிதர்களை பார்க்க எனக்கு கிருபை தாரும். உம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய இருதயத்தை உடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். விளைவு என்ன தெரியுமா? ராபர்ட் பியர்சன் வேர்ல்ட் விஷன் அந்த இயக்கம் உருவானது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு மனதுருக்கம் நமக்குள்ள உண்டா? இப்படிப்பட்ட மனதுருக்கத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும் விட்டுக் கொடுக்கும் போது. இரண்டாவது, அன்பு தேவைகளை சந்திக்கிறது. அந்த சமாரியன் கண்டான், கிட்ட வந்தான், காயங்களை கட்டினான், திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்தான். படிப்படியாக அவனுடைய தேவையை சந்தித்து அவனுடைய குற்றுயிரிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து அவனை பாதுகாத்தான். ஆதி திருச்சபை எவ்விதமாக இருந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 44வது 45வது வசனங்களை வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 44, 45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அநேகர் சொல்லக்கூடிய பிரசங்கம், ஆதி திருச்சபையில் பயங்கர அற்புதங்கள் நடந்துச்சு, ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டுச்சு, அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆதி திருச்சபையில் என்ன தெரியுமா இருந்துச்சு? அன்பு இருந்தது. என்ன அன்பு? என்னுடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படும் போது என்னிடத்திலே உள்ள காரியங்களை பகிர்ந்து கொடுப்பது. என்ன போட்டிருக்குதுல? எதற்காக வித்தாங்களா காணி ஆட்சியை? அப்படியே எழுதியிருக்கார், லூக்கா எழுதுறார், பொய் சொல்ல. காணி ஆட்சி எதற்காக விற்றார்கள்? ஆஸ்தியை எதற்காக விற்றார்கள்? ஒவ்வொருவனுடைய தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் என்ன செய்தார்கள்? பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆதி திருச்சபை விளைவு என்ன தெரியுமா? வளர்ந்தது. அதுக்கு அடுத்து பாருங்களேன், 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள்? தயவு பெற்றிருந்தார்கள். அந்த மக்களை பார்க்கும்போது என்ன நல்ல மக்கள்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் அலர்ஜியாக இருக்கா? மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதான்றதை நம்ம யோசிக்கணும். நான் புதூரில் இருந்தேன். எனக்கு வீடு தேடியது அங்கே உள்ள ஒரு அங்கிள், வயதான ஒரு அங்கிள் தான் எனக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்க. அந்த வீட்டு ஓனர் என்ன தெரியுமா சொன்னார்? அவரை நேராக பார்க்காம கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு அவர் கேட்டிருக்கார். நீங்கள் போடுற சத்தத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்ய முடியாது? தூங்கவே முடியாது. ராத்திரிலாம் நீங்கள் ஏதோ கத்துறீங்க. உடனே நான் போனேன், நான் பேண்ட் ஷர்ட் போட்டு சாதாரணமாக போனேன். பார்த்தோன்னே சரி இந்த தம்பி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ தான் யோசித்தேன், கிறிஸ்தவம் என்பது அநேக நேரங்களில் மக்களுக்கு எதா மாறிடுது? அலர்ஜியாக மாறிடுது. ஆனால் இங்கே ஒரு கூட்ட மக்கள், அவர்கள் மத்தியில் உள்ள ஒருமனப்பாடு, ஐக்கியம், அன்பு வெளியே உள்ள சமுதாயத்தை வசீகரித்தது. அதில் எதுவும் அடங்கும்? தன்னை போல பிறனை நேசிப்பது. இப்போ இதெல்லாம் பேசும்போது என் கையில் காசு கிடையாது, நான் வாங்கக்கூடிய சம்பளம் என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஊழிய தேவைகளை சந்திப்பதே கஷ்டமாக இருக்கு. இதில் நான் எவ்விதமாக செயல்பட முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்ன அவர் சொல்லுகிறாரோ, என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நான் ஊழியத்தில் சேரும்போது என்னுடைய சம்பளம் ரொம்ப சொற்பம், அதுவும் கட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டுகள் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். எந்த குறையும் இல்லை. விழுப்புரத்தில் ஒரு கல்லூரியில் ஜபக்குழுவை முடித்துவிட்டு டவுன் பஸ்ஸில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வரும்போது ஒரு அண்ணன் வீட்டில் மத்தியானம் சாப்பாட்டுக்காக வர சொல்லி தான் போயிட்டுருக்கேன். முன்னுக்கு பயங்கர கூட்டம் நின்றுட்டு இருக்கும்போது மனசின் ஆழத்தில் ஒரு தெளிவான ஆண்டவருடைய வழிநடத்தல். என்ன வழிநடத்தல்? முன்னுக்கு இருக்க பையன்கிட்ட பேசு. யார்கிட்ட பேசலும்? பஸ்ஸில் அவன் யாருன்னே தெரியாது, சின்ன பையன், ஒரு பையன் ஒரு 16-17 வயசு இருக்கும், சின்ன பையன். உடனே அந்த கூட்டத்தில் சரி ஆண்டவர் வழி நடத்துகிறார், நான் ஜபிக்கக்கூடிய ஜபம், ஆண்டவரே இந்த நாளில் தேவையுள்ள நபருக்கு நேராக என்னை வழி நடத்தும் சொல்லி, இதை சொல்கிறதால நான் பெரிய சூப்பர் ஸ்பிரிச்சுவல்றக்காக சொல்லணும்னு ஏவப்பட்டேன். அவனுடைய தோளில் கை வச்சு, தம்பி உங்கள் பேர் என்ன கேட்டோன்னா அழ ஆரம்பிச்சிட்டான். பஸ் போயிட்டுருக்கு. என்னடா அதை அழுறதை பார்த்தா நம்மளே எதுவும் தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி யோசித்தேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ அந்த ரோட்டில் இருக்குது. பஸ்ஸில் இறங்கணும். இறங்கி
ஏன் தம்பி அழுறேன்னு சொல்லி கேட்டேன். அண்ணே, எங்கள் வீட்டில் முதலாவது 10th முடித்த ஆள் வந்து மன்னிக்கலாம், 12th முடித்தது நான் தான். வேறு யாருமே முடிக்கலை. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறாங்க. எனக்கு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சீட்டு கிடச்சிச்சு. நான் இது வரைக்கும் பஸ்ஸில் சென்னை போனது கிடையாது, போகிற காசுலாம் கிடையாது. அந்த பையன் விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கான். வந்து நான் என்ன செஞ்சேன், நானே என்னுடைய பையன் வந்து அங்கே உள்ள பஸ்ஸில் வச்சுட்டு காலைல சாப்பிடல, ஒரு டீ குடிக்கலான்றக்காக டீ குடிக்க போனேன். பஸ் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. என் கையில் ஒன்றுமே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு படித்த என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் என்னாச்சு, போயிடுச்சு. என்னென்ன செய்கிறதுன்னு அழுறோம். என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, தப்பான ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது, ஞானத்தை தாரும். தம்பி, நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. சரி, எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் காசில் அவனை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு நேராக டெப்போவுக்கு போகணும். டெப்போவுக்கு எதிர்க்கக்கூடிய புளிய மரத்தடியில் உட்காந்துருக்கும். உட்காந்து, தம்பி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? நம்மாலே ஹேண்டில் பண்ண முடியாத காரியங்களை கர்த்தர், அவன் ஒரு இந்து வாலிபன், இயேசு கிறிஸ்துவால் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அவர்கிட்ட கேட்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். சொல்லிவிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு ட்ராக்ட் இருக்குது. கிறிஸ்துவுடைய அன்பை அவனுக்கு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி நம்ம இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம். சரியா? நீ என்ன செய்யணும், அதுக்கு கீழே அப்போ ஃபோன்லாம் கிடையாது, என்னுடைய அட்ரஸ் எழுதி உனக்கு அது கிடைக்கும் தம்பி, உள்ளே போய் விசாரிப்போம்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு உள்ளே விசாரித்தோம். அந்த பஸ் சாயங்காலம் 4 மணிக்கு வரோம்னாங்க. சென்னை போயிட்டு வந்துடும், காலையில் போகிற பஸ். சரின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட அந்த ட்ராக்டையும் என்னுடைய அட்ரஸ், திருச்சியில் உள்ள EU அலுவலகத்துடைய அட்ரஸை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏறக்குறைய ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு ஒரு லெட்டர் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? அண்ணே, சாயங்காலம் வந்த அந்த பஸ்ஸில் என் பை அப்படியே இருந்துச்சு. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னையா செஞ்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பேசணும். தேவையுள்ள நபர், அருமையான தேவனுடைய மக்களே, நம்மாலே முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்ல, அள்ளி கொடுக்கலாம் சொல்ல, தேவையோடு நம்மை சுற்றி பெரிய சமுதாயம் இருக்கு ஐயா, இருக்கு. 2 சகோதரிகள் கர்நாடகாவில் இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தில் பெண் ஊழியர்களாக செயல்படக்கூடியவர்கள். அவங்க ஒரு ஜபக்குழு நடத்துறதுக்காக போயிருக்காங்க. போகும்போது அந்த ஜபக்குழு அன்னைக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க. உடனே அதில் உள்ள ஒரு தங்கச்சி, இளம் பெண், அவளுடைய உள்ளத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, விசுவாசிகளுடைய குடும்பத்தை சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நடத்தினார். என்னடா ஜபக்குழு நடக்கலை, சரி இந்த அக்காவை பார்த்துட்டு போயிடலான்னு போய் கதவை தட்டுறாங்க. தட்டி பார்க்குறாங்க, கதவு திறக்கல. பட் தட்டலோன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப நேரம் தட்டின பிறகு ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறார். அந்த அக்கா விசுவாசி, முடியெல்லாம் விரிச்சிருக்கு. உள்ளே போனால் ஒரு ஸ்டூல் மேலே ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கு. விசுவாசிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை. ஒரு விசுவாசி எதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க? வாழ்க்கையை முடிப்பதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. நான் அந்த ஸ்டூலில் ஏறும்போது மறுபடியும் நீங்கள் தட்டினீங்க, காலிங் பெல் மறுபடியும் அடிச்சிச்சு. வேற வழியே இல்லாமல் நான் இறங்கி என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். ஏன் ஜபக்குழு நடத்தாதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணினார்? இங்கே ஒரு நபருடைய தேவை இருக்கிறது. அந்த தேவையை சந்திப்பதற்கு இந்த இளம்பெண் தேவை. என்ன பண்ணாங்க? கதவை தட்டி உள்ள போனாங்க. அவ்வளவுதான். விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, மனதுருக்கத்தோடு ஆண்டவரே, தேவையுள்ள நபருக்கு நேராக என்னை வழி நடத்தும் சொல்லி சொல்லுவோமானா, கர்த்தர் தேவை நிறைந்த சமுதாயத்தில் வச்சிருக்கார். எமோஷனல் நீட்ஸ் இருக்கு. இருதயத்திலே காயத்தோடு வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுவாங்கன்னு சொல்லி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது சொன்னாங்க, தம்பி எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஒரு இடத்துல கன்வென்ஷன் செய்தியாளராக போயிருக்கேன். போகும்போது ஒரு அண்ணன் தான் என்னை கொண்டு ட்ராப் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த அக்கா கேட்குறாங்க, தம்பி நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்க்கா அப்படி கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க தம்பி, ஏன்னா எங்கிட்ட காசு கிடையாது. கிறிஸ்தவம் எப்படி மாறிடுச்சு இல்லையா? ஊழியக்காரர்கள் எப்படி மாறிட்டாங்கல்ல? வேதனையோடு பேசுகிறேன். தேவையுள்ள சமுதாயத்தில் வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, என்னாலே என்ன முடியுமோ அதை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். 2 காசு தான் அந்த அம்மா போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பணக்காரர்களை பாராட்டவில்லை. அவள் தன் ஜீவனத்துக்குரியவைகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். எலியா பஞ்சத்தின் வழியாக கடந்து செல்லும் போது அந்த ஊரிலே பணக்காரர் இருந்தால் கர்த்தர் அவர்களிடத்தில் அனுப்பவில்லை. யார்கிட்ட அனுப்புறாரு? ஒரு கைப்பிடி நிறைய மாவு இருக்குயா, அதை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? சாக போறோம்.
கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம் மூலமாக மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். இவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் புசித்து மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலேயும் தயவு பெற்றிருந்தார்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. 1 யோவான் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் எழுதுவது முழுவதும் அன்பை குறித்து எழுதுகிறார். அன்பாயிருந்த சீஷன் அன்பை குறித்து எழுதுகிறார். 1 யோவான் 3:17 வாசிங்க. இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் தேவையா? கொஞ்சம் பாருங்களேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தது. உலக ஆஸ்தினா நான் அம்பானி கிடையாதே, அதானி கிடையாதே. நம்ம யாருமே அதானி அம்பானிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கலாம். மறுபடியும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முகாம் நடந்துச்சு. அந்த முகாம் தலைமைத்துவ பயிற்சி முகாம். 7 நாட்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு முகாம். அந்த முகாமுக்கு ஒரு பையனை கூப்பிட்றதுக்காக ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அந்த வீடு ஒரு கூரை வீடு. அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. தன்னுடைய அக்கா வீட்டில் இருக்காங்க. ஒரு சின்ன குடிசை, கிராமத்தில் உள்ள ஒரு குடிசை. உள்ளே போகும்போது அந்த பையனை அனுப்புறதுக்காக உள்ளே வந்து ஒரு உரையாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன உரையாடல்னு சொல்லி இவர் வெளியே இருந்து கவனிக்கிறார். உள்ளே போய் உட்கார்றதுக்குலாம் இடம் கிடையாது. என்ன உரையாடல்னா, அந்த அக்கா, அந்த பையனுடைய அக்கா, அந்த பையன் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்காங்க தஞ்சாவூரில் உள்ள ஒரு கல்லூரியில். அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி வந்து முகாமுக்கு போதான், மற்ற மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபர். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாரம் வேலைக்கு போகாதுங்கன்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல அந்த கல்லூரி பேராசிரியருக்கு. இந்த பையன் கேம்புக்கு முகாமுக்கு போவதற்கும் ஆவிக்குரிய தலைமைத்துவ பயிற்சி முகாமுக்கு போவதற்கும் இந்த அவருடைய அக்காவுடைய கணவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க என்ன சம்பந்தம்? வெளியே வந்தோன்னு கேட்டார், ஏன் நீங்கள் தம்பி வந்து கேம்புக்கு அனுப்புறதால உங்கள் கணவர் வேலைக்கு போகக்கூடாதுன்றதுன்னு சொல்லி சொல்கிறீங்க? அந்த அக்கா சொன்ன பதில் அப்படியே சொன்னாங்க அந்த பேராசிரியர். என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த வீட்டில் அந்த பையனுக்குன்னு சொல்லி ஒரு வேஷ்டி, அந்த அக்காவுடைய கணவருக்குன்னு ஒரே ஒரு வேஷ்டி. அதை கட்டிக்கிட்டு தான் எங்கே போவார்? வேலைக்கு போவார். அதை கொடுத்தாதான் கேம்பில் வந்து 7 நாள் தங்கும்போது இந்த பையன் என்ன செய்ய முடியும்? வேஷ்டி மாற்ற முடியும். அதை அவர் கொடுத்து விட்டாருன்னா இவர் என்ன செய்ய முடியாது? துண்டை கட்டிட்டு வெளியே வேலைக்கு போக முடியாது. நான் பேசுகிறது இந்தியாவில் உள்ள நிதர்சனமான உண்மையை பேசிக் கொண்டிருக்கேன். அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார் இல்லையா? இந்த ஷர்ட்டை கலத்துனா போடுறதுக்கு இன்னொரு ஷர்ட் இருக்கு. ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாக இருந்தது. ஆஸ்தின்னு பெரிய பணக்காரத்தை யோசிக்காதுங்க. 2 வஸ்திரம் வந்துச்சுன்னா என்ன கொடுங்க? ஒன்றை கொடுங்க. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பகிர்ந்து கொடுங்கள், பகிர்ந்து கொடுங்கள். உலக ஆஸ்தியுடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளதென்று கண்டு 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 தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், கர்த்தர் ஏவுகிறார், கர்த்தர் மனதுருக்கத்தை கொடுக்கிறார், அதை தாண்டி அதை அடைச்சிடுறது. நிறைய நேரங்கள் ஆவியானவர் செயல்படுவதற்கு விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருப்பது எப்படி? 2023 ஆண்டை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறோம் ஐயா? பிரபலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வலது கை செய்வதை இடது கை அறிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. பலன் எங்க தெரியுமா? நித்தியத்திலே உண்டு, நித்தியத்திலே உண்டு. கேள்வி என்னன்னா, இருதயம் திறந்திருக்கிறதா? கண்கள் பார்க்கிறதா? அதான் கேள்வி. 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பேசுவது மிகவும் எளிது, எளிது. இன்னைக்குள்ள பிரபலமான ஊழியங்கள் அப்படிதான் இருக்கு. பேசுறாங்க பயங்கரமா, ஏழை மேல மனதிற்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்வது கிடையாது, கிடையாது. உண்மையாவே நான் சொல்றேன். கோடி கணக்கில் காசு வச்சிருக்காங்க, ஆனால் தேவையுள்ள தேசத்தில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படவில்லை. வசனத்தினால் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம், அன்பு கூற கடவோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதும் தானே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. நமக்கு நேரம் கடந்துருச்சு, ஏதோ முடிக்க போகிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்க போகிறோம். என்ன வசனம்? இவ்வளோ பேசுகிறீங்களே, இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு உதவி செய்தாரா? ஒரு வசனம் இருக்குது, வாசித்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மன்னிக்கலாம், யோவான் 13வது அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 13:29. ஆண்டவர் யூதாசை பார்த்து என்ன சொல்கிறார்? யூதாசை செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யின். 11 சீஷர்கள் என்ன யோசிக்கிறாங்க? அவன் யாரு? பணப்பையை கொண்டிருந்தவன், ட்ரெஷரர். அதனால எதற்காக அனுப்பியிருப்பார்? பண்டிகையை கொண்டாடுவதற்காக, ஒரு சில பொருட்களை வாங்குவதற்காக. இரண்டாவது என்ன வருது? தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுக்கு சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது லட்சாதிபதியா இருந்தாரா? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கி இடமில்லை. ஆனால் அவருடைய ஈகையில் யார் இருந்தார்? தரித்திரர் இருந்தார்கள். கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 2 காரியங்கள்: தேவையை காண்கிற கண்கள், தேவையை சந்திக்கிற கரங்கள். நாம் குற்றுயிரும் கொலையுருமாக காயப்பட்டு கிடக்கக்கூடிய நபர்களை காண்கிறோமா? பக்கத்தில் போகிறோமா? காயங்களை கட்டுகிறோமா? அவர்களை தேற்றுகிறோமா? அவர்களை காப்பாற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேவன் இப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். வறுமை கோட்டுக்கு கீழே 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுகிறார்களே. சுவிசேஷம் வந்தும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் மக்கள் படக்கூடிய வேதனைகளை பார்க்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய இதயம் அசைகிறது. ஆண்டவரே, நாங்களும் தேவையுள்ள நபர்களுக்கு நல்ல சமாரியனை போல பிறனாக செயல்பட்டு விட எங்களுக்கு கிருபை தாரும். மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பு எங்களுடைய உள்ளத்திலிருந்து புரண்டு ஓட, அது இந்த சமுதாயத்தை அசைக்க கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை வஸ்திரம் இல்லாதவராக, உணவில்லாதவராக, வியாதியஸ்தராக, காவலில் உள்ளவராக கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். தவறின வேளைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். உடைய மனதுருக்கத்தினால் நிறைகளை நிரப்பும், குழந்தைகளை வழி நடத்தும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் நன்றி. மாலை கூட்டத்திற்கு எல்லாருமே வரும்படியாக உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.